ஆண்டவர் வலைவழி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆண்டவர் பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது, இன்றைய அரசியல் சூழல்ல விஜய் சார் அரசியலுக்கு வருவார். அவர் நல்லவர் அல்ல, வல்லவராக இருந்து வெற்றி பெறுவார். கட்சி ஆரம்பிப்பாரு, அந்த கட்சிக்கான ஆயத்த பணிகள்லாம் ஃபுல்லாக செய்வார். எலெக்ஷன்ல நேரடியாக இறங்குவார் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகளை பேசியிருக்கோம். இன்னைய சூழல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கொடி வச்சுட்டாரு. கொடியை பற்றிலாம் நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருக்கோம். அதே போல மாநாடு நடத்திட்டாரு. மாநாட்டில் ஏன் மரணயோகத்தில் வச்சிங்க, ஏன் தொண்டர்கள் கஷ்டப்பட்டார்கள், ஏன் ரசிகர்கள் தொண்டர்கள் இறந்தார்கள், அந்த மரண யோகத்தை ஏன் கனெக்ட் பண்ணல, அதை பற்றிலாம் நம்ம பதிவுகள் பேசியிருக்கோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் விட்டது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, மழை வெள்ளத்தில் இந்த மாதிரி இறங்கி நின்று போஸ் கொடுக்கறதெல்லாம் அந்த மாதிரி நான் பாமர அரசியல் பண்ணலை. ஓகே, பாமர அரசியல் பண்ணலை. ஆனால் மழை வெள்ளத்தில் இறங்கி நின்று இந்த மாதிரி வெள்ளம் வராமல் நம்ம ஆட்சிக்கு வரும்போது தடுப்பான்னு சொல்லுங்களேன், நேர்மையாக இருங்களேன். மழை வெள்ளத்தில் இறங்கி நின்று பாமர அரசியல் பண்ணலன்னு சொல்லிட்டு எவன் பாதிக்கப்பட்டானோ, இதுவும் அதுக்கு முக்கியமா இவங்க மாநாடு நடத்தின அந்த விழுப்புரம், விக்கிரவாண்டி, மரக்காணம், திருவண்ணாமலை, இதுதான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. சாத்தூர் டேம் தான் திறந்து விட்டாங்க. அவங்களும் டேமை திறந்து விடுறாங்க. சரி, சாமத்தில் திறந்து விடப்பா, 4 மணிக்கு திறந்து விட்டா 3 மணிக்கு ஒரு அறிக்கை கூட, 3 மணிக்கு ஒரு தண்டனை போட சொல்லலாம். ஊருக்கு 3 மணிக்கு டிவியில் ஃபிளாஷ் கூட, அதுக்கான அலர்ட் கூட. நீனு அந்த ஏரியாவில் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை மாதிரி கொடுத்தா ஒரு குறைஞ்சபட்ச மக்களாவது தப்பிப்பான்ல, தப்பிக்க முடியல. அது ஒண்ணு. நீங்க இறங்கி போய் மக்களை சந்திக்காம என்ன சொல்லிட்டீங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஃபிளைட்டு பிடிச்சி உங்க தோழியோட போய் உங்க கூட நடிக்கிற சக நடிகையுடைய திருமணத்தில் கலந்துக்கிறீங்க. இது நியாயமா? இது ஒரு அரசியல்வாதிக்கு அழகா? நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். உங்க ஜனஜாதகப்படி நீங்க நல்லவராக செயல்பட மாட்டீர்கள், வல்லவராக செயல்படுவீர்கள். ஆனால் நல்லவராக செயல்பட்டு மக்களுக்கு தொண்டாற்றுங்கன்னு நான் சொன்னேன். இது நியாயமா சொல்லுங்க. மரணயோகத்தை கணக்கு பண்ணாம வச்சிங்க. உங்க மாநாட்டுக்கு வந்தவங்க இறந்து போயிட்டாங்க, அதை போய் பார்க்கல. 25 லட்ச ரூபா கொடுக்குறேன்றீங்க, அவங்களுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஐயா அனுப்புறீங்க. அது தவறு. இன்னொன்னு, நீங்க மற்ற அரசியல்வாதி மாதிரி நான் தண்ணியில இறங்கி போறேன்னு, அப்ப தண்ணியில இருக்கிற மக்களை எப்படி நீங்க போய் சந்திப்பீங்க? அவங்க அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாமா? அவங்க ஒரு ரசிகரா இருக்க வேண்டாமா? அவங்கள மாதிரி நின்று நான் சீன் போடலன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறோம். ஆனா நான் இறங்கியே போக மாட்டேன்னு சொன்னா அது என்ன ஒரு நியாயம்? அங்க இறங்கி போகாம நீங்க போய் கல்யாணத்துல கலந்துக்கிறது நியாயமா? இது ஒரு அரசியல்வாதிக்கு அழகா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோகாசனி காலம் உங்களுக்கு, அரசியல் தளம் நல்லா இருக்கு. வல்லவனாக இருந்த அரசியலுக்கு வந்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலாம். ஆனா நல்லவனா இருந்து சேவை செய்தால் மட்டுமே தலைமுறைகள் வாழ்த்தும். இன்னைக்கு காமராஜர் ஐயாவை பத்தி உலகம் பேசுது, புதிதாக வரக்கூடிய தலைமுறை பேசுது. அவர் மனிதனாக இருந்தார், நல்லவராக இருந்தார், மக்களுக்கு தொண்டாற்றினார், மனசாட்சிப்படி நடந்துகிட்டார். அந்த மாதிரி நடந்துக்கோங்க. காமராஜருடைய கட் அவுட் வச்சுட்டா மட்டும் போதாது. உங்களோட ஜாதகம் நல்லா இருக்கு, அரசியல் தளம் நல்லா இருக்கு, எந்த ஈகோவும் பார்க்காதீங்க. இதே கள்ளக்குறிச்சியில 65 பேருக்கு மேல கள்ளசாராயம் கொடுத்து இறந்து போனார்கள். அப்ப இறந்துட்டாங்கன்னு போய் பார்த்தீங்களா இல்லையா? இப்ப தண்ணியில இறங்குறதுல என்னங்க வந்துட போகுது? அடுத்தவங்க அரசியல்வாதியா இருந்து இறங்கி சீன் போட்டா நீங்க நல்ல மனிதரா இருந்து இறங்கி போய் பாருங்களேன். இந்த உதவிகளே உங்க வீட்டுக்கு வர சொல்லாம நீங்களே போய் கொடுக்கல. இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்காம நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லுங்களேன். இதுல என்னங்க சீன் போடுறது? சீன் போடுறவங்க சீன் போட்டு, சீன் போடுறவங்க வருஷம் சீன் போடலாம். இங்க நல்ல மனிதரா இருந்து திங்க் பண்ணுங்க. வல்லவனாக இருந்த அரசியல் தளத்தில் வென்று விடலாம். நல்லவனாக இருந்தால் மட்டுமே காலாகாலத்திற்கு உலகம் உங்களை வாழ்த்தும்,
காலாகாலத்திற்கு மக்கள் மனதில் நிலைத்து நிற்க முடியும். இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் தமிழக வரலாற்றில், தமிழக அரசியலில் காமராஜர் ஐயாவை இல்லாம ஒரு நல்ல அரசியலை எழுதிவிட முடியாது. அதே போல அவரை பின்பற்றுன்னு சொல்ற நீங்க இறங்கி போங்க, அந்த இடத்துல ஏன் தண்ணி வருதுன்னு விசாரிங்க, ஏன் அதுக்கு அறிக்கை விடுன்னு சொல்லுங்க. மக்கள் மனங்களை படிங்க, வெற்றி பெறுங்க, தொண்டாற்றுங்க. அரசியல் என்பது அவ்வளவு ஒரு அரசியல் சாக்கடைன்னு சொல்றாங்களே, அது சாக்கடை இல்லைங்க, சாக்கடை கலந்துருச்சு. அரசியல் என்பது புனிதமான ஒரு தூய நீர், அது சாக்கடை இல்லை. அது மக்கள் சேவைக்காக காமராஜர், கக்கன், அந்த மாதிரி பல தலைவர்கள் இருந்தது. சேக்குவாரெல்லாம் எந்த நாட்டில் பிறந்தார் எடுத்து படிங்க. எந்த நாட்டில் பிறந்தாரு, எந்த நாட்டுடைய விடுதலைக்காக போய் போராடினாரு, எந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து எந்த நாட்டை செழிப்பாக வளர வச்சுட்டு அடுத்த நாட்டுக்கு போன ஒரு உலக தலைவர், போராளி. அது மாதிரி போராடுங்க, நல்ல மனிதராக நடந்துக்கோங்க. இந்த அரசியல் தளம் என்பது உங்களை சிகப்பு கம்பள விரித்து வரவேற்பிற்கு யோக சனி காலம் தொடங்க போகுது. உங்களுக்கு கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் ஓட் பேங்கிங் அரசியல் சரியா கைகூடி வரும். உங்களுக்கான வாக்கு சதவீதம் கிடைக்கும். உங்களை நம்பக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். உண்மையா நடந்துக்கோங்க, சேவையாற்றுங்க. மறக்கான பக்கங்க, நீங்க போய் வி சாலையில போட்டீங்களே மீட்டிங், அதே வி சாலை, அதே விழுப்புரம், திருவனைநல்லூர், தென்பனை ஆற்றில் தான் வெள்ளம் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இறங்கி வாங்கல, எதுக்கு உங்களுக்கு இடிக்குது? அடுத்தவங்க மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மாதிரி உங்களை நடிக்க சொல்லல. உண்மையா இருங்க, இந்த உலகம் உங்களை வாழ்த்தும். உண்மையா இல்லாத பட்சத்தில் இன்று வென்று வந்து விடலாம், ஆனால் காலம் உங்களை போற்றாது. நீங்க மீண்டும் இந்த மக்கள் சேவையில் இந்த மாதிரி தவறுகள்லாம் வராமல் உங்களை செதுக்கி கொண்டு அரசியலில் மக்கள் சேவை ஆற்றி நலமாக வளமாக வருவதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது வானசாஸ்திர நிபுணர், உலக மாந்தி ஜோதிடர், அரசியல் ஜோதிடர், உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.